ஆண்டவரும் இரட்சகர் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஹவுஸ் ஆஃப் பிரேயர் யூடியூப்களாய் இணைந்து கொள்கிற யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், நம்பத்தக்கவர், சதாகாலம் என்னோடு கூட உங்களோடு கூட இருக்கிற நல்ல ஆண்டவரை நானும் நீங்கள் இரட்சகராய் பெற்றிருக்கிறோம். மீண்டும் இந்த உயிர்த்த நாளிலே தேவ சமூகத்திலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் எங்களுக்கு மாபெரும் கிருபை பாராட்டி இருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவ மாற்றங்களை கொடுத்து ஆசீர்வாதத்தை கொடுத்து விடுவித்து அவர் உயர்த்த உண்மையுள்ள கர்த்தராய் இருக்கிறார். வேதம் சொல்கிறது, அவரை நம்புகிறவர்கள் செழிப்பார்கள். எனவே இந்த நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய வாழ்க்கையிலும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் செழிப்பை உண்டாக்குவாராக. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நம்முடைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இன்னைக்கு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எப்படின்னு சொன்னால், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு அநேகர் தங்களுடைய வாழ்க்கையில வழி விலகி, அநேகர் இடறி பாவத்திலும் சாபத்திலும் விழுந்து திரும்ப நாயானது கக்கினதை திரும்ப தின்பது போல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவஜனங்களுடைய வாழ்க்கை குறித்து தேவன் மிகுந்த கரிசனை உள்ளவராய் இருக்கிறார். எனவே இந்த வார்த்தை எப்படி வேதம் சொல்லுது, நீங்க நீதிமொழிகள் புத்தகம் 24ஆம் அதிகாரத்திலே நாங்கள் வாசிக்கிறோம் 16வது வசனம், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்ப எழுந்திருப்பான், துன்மார்க்கரோடு தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். அந்த நீதிமான்கள் விழுந்தாலும் திரும்ப 7 தரம் எழுந்திருப்பார்கள். அவர் விழ எழும்ப பண்ணுகிறார் என்ற நம்பிக்கையோடு கூட இந்த நம்பிக்கை உடையவர்களாக இல்லதுவனை உபதேசத்தை தங்களுக்கு ஏற்ற விதமாய் புரட்டி கொண்டு அநேக தேவபிள்ளைகள் விழுந்து போகிறோம், அநேகர் இடறி போகிறோம். நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, நாங்கள் விழுந்தாலும் தேவன் எழுந்து நிறுத்துவார் என்ற வார்த்தை அதைத்தான் சொல்லுகிறது. விழுந்தவர்கள் எழுந்திருப்பார்கள். கவனமாய் கேளுங்க, இன்னைக்கு ஆண்டவர் நாங்கள் விழ எங்களை தூக்கி நிறுத்துகிறது மட்டுமல்ல, அதுவல்ல சத்தியம். நான் நினைக்கிறேன், நான் பாவம் செய்தால் ஆண்டவரை மன்னிப்பார் தானே, பாவம் செய்தால் கடவுள் திரும்ப எழுத்து நிறுத்துவார் தானே. ஆனா இந்த வசனம் நீதிமான்களை குறித்து சொல்லும் போது, யார் நீதிமான்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். கவனமாய் கேளுங்க, நான் ஒரு தரம் என்னுடைய பாவத்துக்காக, ஒரு தரம் என்னுடைய சாபத்துக்காக, ஒரு தரம் என்னுடைய அக்கிரமங்களுக்காக தேவன் தன்னுடைய இரத்தத்தினால் என்னை கழுவி மீட்டுக் கொண்டது உண்மைதான். அவர் எனக்காக பரிந்து பேச இரத்தத்தினால் மீட்டு என்னை விடுதலையாக்கின உண்மைதான். ஆனால் நீதிமன்றங்கள் திரும்ப திரும்ப நாம் எதிலே விழுகிறோம் என்று நிதானித்துக் கொள்ளணும். நாங்கள் நினைக்கிறோம், நாம் பாவம் செய்தால் தேவன் மன்னிப்பார் தானே, ஏன் தேவன் மன்னிக்கிறது உண்மைதான். கவனமாய் கேளுங்க, எப்ப தேவன் மன்னிப்பார் என்று சொன்னால், நாங்கள் தேவனை அறியாமையின் காலங்களிலே, நான் தேவனை தெரிந்து கொள்ளாத காலங்களிலே, நான் தேவனை விசுவாசிக்காத காலங்களிலே, நான் தேவனை நினைத்துக் கொள்ளாத காலங்களிலே நான் விழுந்து போய் பாவம் செய்வேன் என்றால் தேவன் அறியாமையின் காலங்களிலே தெரியாது போல் இருந்திருப்பார். ஆனால் இப்ப நாங்கள் அறிந்து பாவம் செய்கிறவளா இருந்தால், அறிந்து நான் விழுகிறவளா இருந்தால் எங்களுக்கு மன்னிப்பில்லை. வேதம் சொல்லு, நேர நியாய தீர்ப்பு என்று. எனவே பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் எதிலே விழுந்திருக்கிறோம் என்பது முதலாவது நாங்கள் அறிந்து கொள்ளணும். இன்னைக்கு அநேகர் நினைக்கிற, நான் விழ பாவத்தில் விழ, நான் சாபத்தில் விழ, நான் பின்வாங்கி போக திரும்ப நிறுத்துவார் என்று இன்னைக்கு அநேகர் இதை பிடித்துக் கொண்டு அநேகர் துணிகரமான பாவங்களுக்குள்ளாய் கடந்து போகிறார்கள். அநேக வாலிபர்கள் துணிகரமான பாவங்களுக்குள்ளாய் கடந்து போகிறார்கள். தேவன் என்னை பார்க்கிற உணர்வில்லை, தேவன் என்னை நோக்கி கொண்டு உணர்வில்லை. வேதம் சொல்ல, நீதிமானுடைய கண்கள், நீதிமான்கள் கர்த்தருடைய கண்கள் நோக்கமாயிருக்க அந்த பயம் இல்லை. ஏனென்றால் வசனங்கள் நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான், அந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு அநேகம் இழந்து போகிறோம். பிரியமான தேவர்களே, உபதேசத்தை நீங்கள் பிழையாக விளங்கிக் கொள்ளாதீர்கள். ஏனால் பிசாசானவன் வஞ்சிக்கிறவன், யாரை விழுங்கலாம் என்று வகை தேடிக் கொண்டு இருக்கிறவன், என்னை அவருடைய வலையிலே விழுந்து போகாதபடி தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க தேவன் விரும்புகிறார். முதலாவது நாங்கள் நினைக்கிறோம் எந்த நிலையில விழுந்திருக்கிறோம். வெளிப்படுத்தல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது, ஆகையால் நீ இன்ன நிலையில் இருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில செய்த கிரிகைகளை செய்வாயாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்க தண்டை அதனின்று நீக்கி விடுவேன். அப்ப எந்த நிலையை விழுந்தாய் என்று 4ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆனால் நீ ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேர் எனக்கு ஒரு குறை உண்டு. அப்ப நாம் எந்த நிலையை விழுந்திருக்கிறோம்? ஆதியில் தேவன் மேல் வைத்த அன்பு, ஆதியில தேவன் மேல் வைத்த விசுவாசம், ஆதியில் இந்த ஜெப வாழ்க்கை இல்லை, ஆதியில் இந்த வேதத்தை தியானிக்கிற வாழ்க்கை இல்லை, ஆதியில் இந்த தேவ அன்போடு கூட இந்த வாழ்க்கை இல்லை, நான் ஆதியில இருந்த தேவனுடைய விசுவாசம் இல்லை. அப்ப நான் அந்த நிலையில விழுந்தோம் என்றுதான் வேதம் சொல்லுது. அந்த நிலையில நீதிமன்றங்கள் விழுந்து போனார்கள். இன்னைக்கு நாங்கள் நம்மை நிதானித்து பார்ப்போமே, நாம் எத்தனை பேர் ஆதியில் இந்த விசுவாசம் நமக்குள் இருக்குது? ஆதியில் இந்த விசுவாச வாழ்க்கை, ஆதியில் இந்த ஜெப வாழ்க்கை, ஆதில் அந்த வேதத்தை தியானிக்கிற வாழ்க்கை, ஆதிலும் தேவ அன்புள்ள வாழ்க்கை நாம் எத்தனை வாழ்கிறோம்? ஆதிலும் நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலங்களிலே அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தோடு கூட நாங்கள் துண்டு பிரதிகளை எடுத்துக்கொண்டு தேவனுக்காய் ஓடின கால்கள்,
தேவனுக்காய் பிரயாசப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு எங்க எங்களோட வாழ்க்கை இருக்கிறது, எங்க தேவ கிறிஸ்தவ ஓட்டம் இருக்கிறது, அவர்களுக்கு அந்த 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 நிலையில் இருக்கிறதை பார்த்து அந்த கதை சொல்ற, உன் பேர் எனக்கு ஒரு குறைவு உண்டு. என்ன குறைவு? ஆதிலிருந்து அன்பை விட்டு விட்டோம். அதை முதல் நாங்கள் நிதானித்துக் கொள்ளும். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நீதிமான்கள் எப்படி விழுந்தார்கள் என்றால் ஆதிலிருந்து அன்பிலே விழுந்து போனார்கள். அதனால் அவர் சொல்லுகிறார், நீ அதனால் ஆகையால் நீ இன்ன நிலையிலிருந்து விழுந்தாய் என்பதை எங்க விழுந்தோம் என்று நாங்கள் நிதானித்துக் கொள்ளும். அதனால் தான் சொல்லுகிறார், நீ நினைத்து மனம் திரும்பி. ஆதிலிருந்து விழுந்த நிலையை நான் நினைக்கணும், அதுல மனம் திரும்பணும், அதுல இருந்து நான் தேவனை தேடணும், தேவனுக்காக ஓடணும், தேவனுக்காய் பிரயாசப்படணும், தேவனை கிரியை. அப்பொழுதுதான் கேட்ட தன் பிள்ளைகளை தேவனை எழுந்து நிற்க உதவி செய்வார். பிரியமானவர்களே, பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு யாராக இருந்தாலும் இன்னைக்கு நாங்கள் எந்த நிலையை விழுந்தோம், இன்னைக்கு தேவன் ஆவியிலிருந்து அன்போடு நாங்கள் இருக்கிறோமா, இன்னைக்கு நாங்கள் மனம் திரும்பி வாழுகிறோமா, எழுத போனால் தேவ சத்தத்தை கேட்காம இருக்கிறோம். அதனால தான் சொல்லுகிறார், நீ ஆயுத செய்த கிரிகளை செய்யா இல்லாவிட்டால் நீங்க ஆவியில இருந்த கிரிகைகளை நான் செய்யணும். நீ அப்படி செய்யாவிட்டால் உன்னிடத்தில் நான் சீக்கிரமாய் வந்து உன் விளக்கத்தண்டை நான் சொல்லுகிற அணைத்து போடுவேன், எடுத்து போடு என்கிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் நாம் கடந்து போகாதபடி, தேவன் எங்கள் விளக்கத்தண்டை அவர் அணைத்து போடாதபடி, அதனின்று அதை நீக்கி போடாதபடி நாங்கள் மிகுந்த பக்தி உள்ளவர்களாய், மிகுந்த விசுவாசம் உள்ளவர்களாய், ஆதியிலிருந்து அன்போடு கூட எழும்பணும், ஆதியிலிருந்து விசுவாசத்தோடு கூட எழும்பணும், ஆதியிலிருந்து வார்த்தையின் வல்லமையோடு எழும்பணும், ஆதியிலிருந்து கிருபையில் எழும்பணும். எனவே பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த நிலையை தான் வேதம் கோடிட்டு காண்பித்துக் கொடுக்கிறது. இன்னைக்கு அநேக நினைக்கிறான், பாவம் செய்து தேவன் எழுந்து அதுதான் தேவனுக்கு வேலை. வேதம் ஒரு தரம் தான் எங்களுக்கு, தேவன் ஒரு தரம் தான் மன்னித்திருக்கிறார். கவனமாய் கேளுங்க, ஆண்டவர் மன்னிக்கிற உண்மைதான், அது இரக்கம் உள்ளது உண்மைதான். யாருக்கு? அறியாமையின் காலங்களிலே, அறியாமையின் காலங்களில் செய்த பாவங்களுக்கு. இன்னைக்கு நான் அறிந்து மனப்பூர்வம் அறிந்து நான் பாவம் செய்வோமா இருந்தால் எனக்கு மன்னிப்பில் நியாய தீர்ப்பு என்று வேதம் சொல்கிறது. எனவே இந்த வசனத்தை கூட எச்சரிக்கையாயிருங்கள், இந்த வசனத்தை குறித்து மிக கவனமாயிருங்கள். தேவ பிள்ளைகள் துணிகரமாய் பாவம் செய்கிறோம், துணிகரமாய் பொய் சொல்லுகிறோம், திருவிழமான காரியங்களை செய்கிறோம், துணிந்து இன்றைக்கு நாங்கள் பாவத்தை மறைக்கிறோம். ஒரு நாள் விதைக்கப்பட்ட அபாவம் வெளியில வரும். அதை குறித்து எச்சரிக்கை இருக்க தேவன். ஆதியிலிருந்து அன்பை விட்டுட்டோம். இன்னைக்கு ஆதி அதுதான் தேவனுக்கு ஒரு இருக்கிற குறைவு. அடுத்ததாக நாங்கள் வாசிக்கிறோம், கலாத்தியர் புத்தகத்தில் சொல்லுகிறார், நீங்கள் விசுவாசத்தில் மற்றும் கிருபையிலிருந்து விழுந்து போனீர்கள். இன்னைக்கு அநேக தேவன் கிருபையிலிருந்து தேவ பிள்ளைகள் விழுந்து போனோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் கிருபை இழந்து போனால் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு பிற தகுதியில் ஒன்றை பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நிர்மூலம் ஆகாதிருப்ப தேவ கிருபை. அதனால் தான் சொல்லுங்க, நீ கிருபையில் நின்று விழுந்து போனாய், கிருபையில் நின்று விழுந்து போனாய். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் எச்சரிக்கை வாழணும். ஏனால் ஆண்டவராய் தேவன் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதற்கு முன்பாய் சத்துருவானவன் யாரை விழுங்கலாம், யாரை தள்ளிவிடலாம், யாரை தன் ராஜ்யத்தில் கொண்டு போகலாம், யாரை இடர கொள்ளலாம் என்று அவன் தீவிரமாய் கிரியை செய்கிறான். எனவே தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையான வாழ்க்கை வாழ தேவன் விரும்புகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தை நீங்கள் அநேகர் தங்களுக்கு சாதக அமைத்துக் கொள்கிறார்கள். 7 பேரும் நீதிமான் விழுந்தால் எழுந்திருப்பான் வேதம் சொல்லுது. விழ கத்த எழுப்பான் அந்த போரை நம்பிக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனால் கடைசி காலத்திலே மனச்சாட்சியிலே சூடுண்ட பொய்யர்கள் எழும்பி தங்களுக்கு ஏற்ற விதமாய் வார்த்தைகளை மாற்றுவார்கள். அதுதான் உலகத்திலே நடக்குது. அதுதான் உலகத்தை ஜனங்களை பார்க்கிறார்கள், அதான் தேவ ஜனங்கள் பார்க்கிறார்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேசத்தில் எந்த மூலையில நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இந்த நீதிமொழிகள் புத்தகம் சொல்லுகிறது எதை குறித்து தெரியுமா? இன்னைக்கு ஆதியிலிருந்து விழுந்து போனோம், இன்னைக்கு கிருபையிலிருந்து விழுந்து போனோம். அதைத்தான் தேவன் கோடிட்டு காண்பித்துக் கொடுக்கிறார். நீ ஆதியிலிருந்து கிருபை இல்லை, ஆதியிலிருந்து அன்பு இல்லை, ஆதியிலிருந்து விசுவாசம் இல்லை, ஆதியிலிருந்து வார்த்தை தியானம் இல்லை, ஆதியில தேவனை வார்த்தை அறிவித்து போல அந்த சத்தியத்தின் சுவிசேஷம் அறிவிக்க எண்ணம் இல்லை. இன்னைக்கு ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தையை தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, கடைசி காலம் ஆண்டவரை சந்திக்க போகிற நானும் நீங்களும் வெறுங்கையோடு போக தேவன் விரும்புகிறவர் அல்ல. இன்னைக்கு ஒரு ஆத்துமாய் நான் தேவனுக்காய் நான் கொண்டு செல்லணும். ஒருவராவது எங்கள் நிமித்தம் தேவன் நிமித்தம் தேவன் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்பணும். அதனால் மனம் திரும்பாத பட்சத்திலே நீ தேவ பிள்ளைகள் மனம் திரும்பணும். ஆவில அந்த தேவனை போல நல்ல தெய்வம் இல்லை, தேவனை போல உண்மையுள்ள தெய்வம் இல்லை, தேவனை போல கிருபை நிறைந்தவர் இல்லை, தேவனை போல இரக்கமுள்ள தேவன் இல்லை. என் மேல் அன்பு வைத்து எனக்கு ஜீவனை கொடுத்த தெய்வத்தை போல ஒரு தேவன் உலகத்தில் இல்லை. பிரியமானவர்களே, அந்த தேவன் சொல்லுகிறார், உன் பேரில் எனக்கு ஒரு குறைவுண்டு. பிரியமான சகோதரனே சகோதரியே, பிரியமான தேவ பிள்ளைகளே, உங்கள் பேர் தேவனுக்கு ஒரு குறைவுண்டு. அது என்ன குறைவு தெரியுமா? நாம் எந்த நிலையில் விழுந்தோம்? ஆதிலிருந்து அன்பிலே விழுந்து போனோம். இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகள், தேவனை தேடி வந்த பிள்ளைகள் விழுந்து போக காரணம் என்ன?
நீ வார்த்தையை விட்டு விட்டார்கள், விசுவாசத்தை விட்டுட்டார்கள். அவன் நினைக்கிறாங்க நாங்க நல்லா வாழலாம், நல்ல நிலையில் இருக்கலாம். வேதம் சொல்லுது முன்னிலையை பார்க்கலும் பின்னிலை மகா கேடுள்ளதாய் இருக்கும் என்ற எச்சரிக்கை கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இந்த எச்சரிக்கையின் சத்தத்தை கேட்டு நாங்கள் விழுந்தவர்கள் ஆவியில விழுந்த அன்பிலிருந்து எழும்படும், கிருபையிலிருந்து விழுந்த கிருபையிலிருந்து எழும்படும். அப்பொழுதுதான் தேவன் மேன்மைகளை கொடுத்து உயர்த்தி ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். எனவே இந்த சத்தத்தை கேட்ட யாரா இருந்தாலும் நாங்கள் எந்த நிலையை விழுந்தோம் என்று நம்மை ஆராய்ந்து பார்க்கணும். என் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? என் வார்த்தையை தியானிக்கிற வார்த்தை எப்படி இருக்கு? என் விசுவாச வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நான் தேவனை துதிக்கிற வாழ்க்கை எப்படி இருக்கிறது? தேவனை ஆராதிக்கிற நிலை எப்படி இருக்கு? நம்மை நான் நிதானித்துக் கொண்டு தேவன் பக்கம் திரும்புவா இருந்தார் தேவன் நமக்கு இரக்கத்தை கட்டளிட்டு என் விளக்கை அணைக்காதபடி அவர் விலகாசிக்க பண்ணுகிறவர். பிரியமான தேவ பிள்ளைகளை, வேதம் சொல்கிறது அவர் நெறிந்த நாளிலும் முறையாதவர், அவர் மங்கிய எரியத்தினை அணைத்து போடாதவர். அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். எப்ப அவர் இருப்பார் தெரியுமா? நாம் மனம் திரும்பி அவனை தேடுகிற போது, அவரை தேடுகிற போது, அவர் சமூகத்தை தேடுகிற போது. இன்றைக்கு உங்களை ஆராய்ந்து பாருங்க, எந்த நிலையில விழுந்து போனீங்கள் என்று தேவன் ஏக்கத்தோடு இருக்கிறார். என் மேல் குறைவுள்ள இருக்காண்டால் அன்பில கிருபையில நீ சொல்லு, ஆண்டவரே இந்த நிலையிலிருந்து என்னை தூக்கி எடுப்புங்கப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு அநேகர் போய் உபதேசங்களை தங்களை சாதகம் அமைத்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் பாவத்துக்குள்ளாய் கடந்து போகிறோம். இன்னைக்கு மனம் திரும்புவோம், தேவனை நோக்கி பார்ப்போம். எனக்காய் அடிக்கப்பட்ட தேவர், எனக்காய் சிந்திய ரத்தம் வீணாய்ப்பாதபடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணுவோம். இன்னைக்கு மனம் திரும்புவோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனை விட்டு விலகி ஒரு இறுதியுடையவளாய் இருந்தார் கவனமாய் கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவர் வேதம் சொல்லுது முன்னிலை முன்னிலையை பாயும் பின்னிலை மகா கேடுள்ளதாய் இருக்கு. விடப்பட்ட ஆவி, நீங்க சோடிக்கப்பட்ட வீடு வெறுமையா இருந்தால் அதை தன்னை 7 பேர் பலவான்களை கொண்டு போய் இருக்கும் என்று சொல்லி. பிரியமானது இன்னைக்கு ஒரு மனம் திரும்புவோம், அப்பாவை நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு ஒரு மனம் திரும்புவதோடு கூட தேவனுக்கு, ஆண்டவரே என்னை விட்டுடாதீங்கப்பா, என்னை கைவிடாதீங்கப்பா, விழுந்த என்னை திரும்ப அந்த அன்பில் எழுப்புங்க, அந்த கிருபையில் எழுப்புங்க, அந்த துதியில் எழுப்புங்க, அந்த விசுவாசத்தை எழுப்புங்க என்று சொல்லி அப்பா சமூகத்தை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த நிறைந்த ஆண்டவரே, நீதிமான் 7 தரம் விழுந்தால் எழுந்திருப்பான் என்று அந்த சத்தியத்துக்காய் நன்றி சொல்லுகிறோம். நீதிமான் எந்த நிலையில் விழுந்தான் என்பதை எங்களுக்கு ஓடித்து காண்பித்து கொடுத்திருக்கிறீங்க. தேவ அன்பிலே விழுந்து போனோம், தேவ கிருபையிலே விழுந்து போனோம். எங்களை எழும்ப உதவி செய்யுங்க. திரும்ப நின்று மக்காய் ஊழியம் உதவி செய்யுங்க. ஜெப வாழ்க்கை அதிகரிக்கணும், வார்த்தை தியானங்கள் அதிகரிக்கணும், விசுவாசம் அதிகரிக்கணும், சத்தியத்தை அறிவிக்கிற பலம் நமக்குள் கடந்து வரணும். இந்த சத்தத்தை கிடைக்கிற யாராயிருந்தாலும் தகப்பனே, எந்த இடத்தில் விழுந்து போனார்களோ அந்த இடத்தை எழுந்து நிறுத்துங்கப்பா. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் மூடிக்கொள்ளுங்க. நன்மைகளும் கிருபையிலும் பெற உதவி செய்யுங்க. அந்த யாவரையும் ஆசீர்வதிங்க. இந்த சத்தத்தை தேசத்தை எந்த மூலையில் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, எந்த நிலை விழுந்து போனோம் என்று நிதானித்துக் கொண்டு தேவன்பில் எழுந்து பிரகாசிக்க உதவி செய்யும், கிருபை செய்யும், வழிநடத்தும், ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய உன்னதமான இயேசு கிறிஸ்துவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, சத்தியத்தை சரியாக கற்றுக்கொள்ளுங்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.